ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். மறைந்து போன கலைஞர், மறைந்து போனது என்னமோ கலைஞர் தான். ஆனா நாயா பேயா அலையிறது அவரோட பேனா, வைக்க இடம் இல்லாம. ஏன்னா செஞ்ச பாவம் அப்படி கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணியிருக்காரு. முதலமைச்சராகனா மக்களுக்கு நல்லதுதான் பண்ணணும். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சராகி பல கோடி சொத்து சேர்த்து, பல பொண்டாட்டி கட்டி, பல குழந்தைகள் பெற்று, பல பதவி கொடுத்து, பல பேரும் கோடி கோடியா கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரரா இருக்கிறதுல இவங்க குடும்பமும் ஒண்ணு. அப்போ பாத்துக்குங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் மீறி பல துரோகம் பண்ணியிருக்காருங்க. நம்ம கச்சத்தீவை இலங்கைக்கு எழுதி கொடுத்து தமிழ்நாட்டு மீனவர்கள் பல பேர் சாவுக்கு காரணமா இருந்தவரும் இவர் தான். தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கடங்கார நாடா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இவர் தான். ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழன் படம் அதுல நம்ம தளபதி விஜய் 750 ரூபாய் அனுப்புவார். அதுல 2 வருஷம் 10 வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, கடனை இவர் ஏத்தி வச்ச கடனை குறைச்சு வந்திருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல இவர் தமிழ்நாட்டுக்கு பண்ண ஊழலும் மக்களுக்கு பண்ண துரோகமும் கணக்கே கிடையாது. 20-30,000 ரூபாய் இருந்த தனிநபர் கடன் இன்னைக்கு 1,34,000 சில்லற. அப்போ இவங்க எத்தனை கோடி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வருவோமோ வரமாட்டோமோ, எத்தனை கோடி வேணா சொத்து சேர்த்துட்டு இதோட நம்ம மூட்டையை கட்டிக்கலாம்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. இவர் நினைச்சாரோ இல்லையோ, இன்னைக்கு என்கிட்ட அதுதான் நடக்க போகுது. வரலாறுல கூட இவங்க குடும்பம் இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல்ல கால் வைக்க முடியாது. ஏன்னா சோசியல் மீடியால சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாங்க அவங்கள. எங்க நீங்க என்ன பண்ணாலும் கண்ணு முன்னாடி காய்ச்சிடுறாங்க. மிந்தி கண்ணுக்கு முன்னாடி தெரியாது இவங்க பண்ற ஊழலும் தப்பும். யாருக்கும் நம்பிக்கை இருக்காது. பத்திரிக்கை வச்சது இவங்க, அதுல டைப் பண்ணி அனுப்புறது இவங்க. மக்கள் அதை படிச்சு நம்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்குதான் கையில உலகமே இருக்கே. அப்ப என்ன பண்றது? இவங்களால இப்ப மக்களை ஏமாத்த முடியல. அதனாலதான் அரசியல்ல தரமட்டமாயி இவங்க தோக்க முடியாத தலைவரும் தோத்து வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. ஏதோ சின்ன தலைவர் தப்பிச்சு கிப்பிச்சு பொழைச்சு வந்துட்டாரு. கூட சேர்ந்து ஊழல் அதிகாரிகள் சொல்ற ஊழல் பெருச்சாளிகள் யாரு? சேகர் பாபு, ஏவா, நேரு, இவங்க எல்லாம் எப்படி பொழைச்சாங்கன்னு தெரியல. மக்கள் இன்னும் பணத்துக்கு அடிமையா இருக்காங்கன்னு ஒரு சில விஷயத்துல நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்படி பண்ணிருக்க கூடாது. அவங்களும் அடிச்சு நொறுக்கி வெளியே அடிச்சு திரத்தி இருக்கணும். இதுக்கு ஏடிஎம்கே வந்திருந்தாலே எவ்வளவு பரவாயில்லன்னு நினைப்பீங்க. அவங்களும் கொள்ளக்காரங்க தான். இவன் 8,000 அடிச்சா அவன் 4,000 அடிக்க போறான். என்ன இவன் காதோட பிச்சுட்டு போறத அவன் காதுல இருக்கிறது மட்டும் பிச்சுட்டு போயிருக்கான். லாஸ்டா வீடியோ பார்த்த மாதிரி. எப்படி பார்த்தாலும் கொள்ளக்காரங்க தான். அது கொஞ்சமா அடிச்சானே நிறைய அடிச்சானே. மக்கள் பணத்தை தின்னு உடம்ப வளர்த்து கோடீஸ்வரனாயி மக்கள் இன்னும் பிச்சைக்காரங்களா தான் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்குறதுக்கு நம்மளோட கனெக்ட் பண்ணிருங்க. See you, bye bye from your SPRME யூடியூப் சேனல். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.